வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஐயோ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து அமுதா எப்படி இருக்கான்னு சொல்லலாம்ல. என்னன்னா உள்ள போலாமா? வேண்டாம். அப்புறம் அதுக்கும் இந்த மணிகண்டன் ஏதாவது சொல்லவா? இதோ இங்க இருக்காங்க பாருங்க. தெய்வான அத்தை, நீங்க எப்படி இங்க? ஏமா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. மா வா வா. அத்தை, டேய் சரவணா, அமுதா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. அமுதா, வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசிட்டு தானே போன. அப்புறம் எதுக்காக இந்த முடிவு எடுத்த? இது ரொம்ப தப்பு அமுதா. நீ போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி நாங்கெல்லாம் எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? எது பண்ணாலும் நல்லா யோசிச்சு பண்ண அமுதா. உன்னை நீதானே பாத்துக்கணும் அமுதா. நீ அம்மா இல்லாத பொண்ணு. உனக்காக பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே உனக்காக யாராவது பேசினாலும் கெட்ட பேர் தான் வரும். இப்ப எங்களுக்கு வரல அந்த மாதிரி. தேனே, நாங்களே இப்படி நடந்துருச்சேன்னு ரொம்ப நொந்து போயிருக்கோம். நீ இப்படி எங்களை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க. புனிதா உங்க வீட்டுல வந்து பேசிட்டு தானே வந்தா? ஆமா, புனிதா வந்தா. நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே. தேவானிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவளுக்கு நாங்க இருக்கோங்கிற ஞாபகமே வந்துச்சு. அது வரைக்கும் தேவானிய பத்தி யாராவது ஒருத்தராவது விசாரிச்சிங்களா? குழந்தை எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? வாய்க்கு ருசியா அவளுக்கு ஏதாவது கொடுக்கணுமா? பத்திய சாப்பாடு ஏதாவது கொடுக்கணுமா? நீங்க யாராவது அப்படி கேட்டீங்களா? இல்லையே. இன்னமும் யாழ்னிய சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலங்கிற கோபம் உங்களுக்கு எல்லாம் இருக்கதானே செய்யுது. தேவான ஒத்த பொண்ணா பிறந்தவன். என் அண்ணன் வீட்டுக்கு தானே வாழ வந்தா. என் பொண்ணுக்கு என் அண்ணன் இருக்காரு, அண்ணி இருக்காங்க, அண்ணன் பசங்களா இருக்காங்க. அவளுக்கு அந்த வீட்டுல எந்த குறையும் இருக்காதுன்னு நினைச்சுதானே அவளை அங்க கட்டி வச்சோம்.